கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு கிங் டிவி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஃபேமஸ் ஃபேஷன் கொரியோகிராஃபர் கருண் ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறோம். ஹவ் ஆர் யூ? வெரி குட், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ உங்களை மீட் பண்ணால் என்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ அந்த வகையில் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் டிலைட்டட் டுடே. ஸோ எனக்கு வந்து நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பயங்கரம் என்றைக்குமே ஒரு லைம் லைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து உங்கள் மேலே வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது வந்து ரொம்பவே கேவலமாக இருக்கே சார். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் பார்க்கல, பார்த்தா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க யாரும் நமக்கு சோறு போடல, நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு பேர் பேசிட்டு போடலாம். ஆனால் எனக்கு வந்து இப்போ ஒரு வயசுக்கான அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ நான் முந்தி சொல்லுவேன் இந்த மாதிரி, சரி என்னென்ன பண்ணட்டும், ஐம் நாட் பாதர்ட், ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவேன். அது இப்போ வந்து வயசாக ஆக கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து எந்த தப்பு பண்ணல, பாட்டு பாடி ஒரு ரீல் போடுறோம். என்னை தவிர மீதி பேர் அவ்வளோ அசிங்கமாக போடுறாங்க. டபுள் மீனிங் வச்சு பேசுகிறாங்க, பொம்பளைங்க கொச்சை பற்றி பேசுகிறாங்க, ஆம்பளைங்க கொஞ்சம் ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க, போதை போட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வீடியோ போடுறது. நான் அது பண்ணவே இல்லை எதுவுமே. நான் என் வேலையை பார்த்துட்டு ஒரு மேக்கப் போட்டோ, ஒரு ஹீல்ஸ் போட்டோ, டான்ஸ் ஆடுறது என் தொழிலுக்கு நான் பண்ணலாமே. எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. 4 வருஷம் வந்திருக்கு இண்டஸ்ட்ரியில். நான் வந்து தெரியாமல் கொள்ளாமல் வந்து அசிங்கம் பண்ணி எந்த யாரையும் தப்பான வகையில் வந்து போர்ட்ரேட் பண்ணவே இல்லையே. நான் வந்து என்னோடய கம்யூனிட்டி சார்ந்த மக்களுக்கு கூட நான் தப்பு பண்ண சொல்லுவாங்க, சார் இப்படி பண்ணாதீங்கன்னு. தட்ஸ் ஹவ் த கம்யூனிட்டி இஸ். நாங்கள் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து அப்போ பண்ணுறதில்ல. எஸ், ஒரு வீடியோவில் சம்டைம் கொஞ்சம் கிளாமரஸாக இருக்கலாம். இதே இது போட்டு தான் நீங்கள் 100 பேர் பார்ப்பீங்களே. அவ்வளோ அந்த கண்ணை வச்சு அந்த பொண்ணை ரீட் பண்ணிட்டீங்க, அவ்வளோ அசிங்கமாக பார்த்துக்கு. அப்படியே தான் எங்களுக்கு பண்ணுறீங்க. எங்களுக்கு அவங்கள பண்ணிங்கன்னா எங்களை பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க நீங்கள். ஆனால் அது வந்து பப்ளிக்கில் வந்து ஆம்பளை மாதிரி காமிக்கிறது. இதே அந்த பசங்க தனியோட எங்களோட கை வைப்பானுங்க, மிஸ்டேக் பண்ணுவானுங்க. ஸோ அவங்க வந்து எல்லாம் நடிக்கிறானுங்க எல்லாருமே. அவங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்காது, ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்காது, எதுவுமே இருக்காது. கம்பீரமாக பேசுவாங்க. இதே எதுவும் தைரியமாக வந்து பேச சொல்லுங்கள், ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு ப்ரொஃபைலில் நாளுக்கு பேச மாட்டாங்க. நிஜமான ஆம்பளை ஒருத்தனை வந்து கொச்சப்படுத்த மாட்டான். கரெக்ட். இந்த மாதிரி கோவம், ஜெலசி, பொறாமை, அவன் இப்படி வாழ்கிறான் அப்படி இப்படின்னு அந்த கோவத்தில் பேசுகிறான்னா குழந்தைங்க, அசிமான தாட்ஸ். ஸோ அவங்க வீட்டில் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்கள வந்து இப்படி அசிமையான பார்த்து எதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிடிக்குமா? ஸோ உனக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா இல்லையே. அந்த கர்மா நிச்சயமாக ஒரு நாள் அடிக்குங்க அவங்கள. நமக்கு தெரியாது, நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அவங்க நம்மளை பற்றி அசிங்கம் பேசி கேலி பண்ணுறாங்க, ஜோக் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அறியாமே நிச்சயமாக அவங்க ஒரு வகையில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணக்கூடாது. நம்ம கையில் அந்த கர்மா நம்ம கையில் இல்லை. இட்ஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். பட் ஐ ப்ரே தே டோன்ட் சஃபர். பட் கடவுள் பார்க்குறாருல. ஸோ நிச்சயமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விழிவு காலம் வரும். ஐ ஹோப். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போது லைம் லைட்டில் என்றைக்குமே இருக்கீங்க. அதனால நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா என்னடா இது, நம்ம இந்த அளவுக்கு ஃபேஷனாக இருக்கும், அதனால தானே இவங்க நம்மளை தேடி தேடி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் மாட்டிமா போன வாரம் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா என்ன ட்ரெஸ் பண்ண தெரியல எனக்கு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அழகாக வந்துச்சு எனக்கு. நான் வெளியே போகும்போது அவ்வளோ ட்ரெஸ்லாம் ஃபேஷனபுளாக இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் டே டைமில் கல்யாணத்துக்கு போடுறதுக்கு எனக்கு வந்து வேஸ்ட் ஷர்ட் போடணும்னு ஆசை தான். நான் வந்து நான் பையனை தான் உட்காந்துருக்கேன் இப்போது. ஆனால் அந்த வேஸ்ட் ஷர்ட் போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ தனம்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க, ஒரு ஸ்டைலிஸ்ட்டு. அவங்க வந்து ஷி செட் டோன்ட் வரி, நான் மேக் சம்திங் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு வேஷ்டி, வெல்க்ரோ வேஷ்டி மாதிரி போட்டாங்க எனக்கு. ஸோ எனக்கு ஒரு ஸ்கர்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதே மாதிரி ஒரு லாங் குர்த்தா, ஒரு சல்வார் போட்ட மாதிரி டீசெண்டாக போட்டு கொடுத்தாங்க. அந்த ரீல் ரொம்ப நல்லபடியாக போச்சு. நானும் எங்கள் அம்மா ஒன்றா போனோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வரும்போது யோசிப்பேன், என்னடா அது ஒரு வழியாக போய் எப்படி பழகிடுச்சு, திருப்பி ஒரு ட்ரெஸ்ஸிங் மாற்றுறதுக்கு வந்து அவ்வளோ யோசனை தான் இருக்கே அப்படின்னு. அது தவிர ஒரு கிளப்பு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்ட்டி போகிறதா இருக்கட்டும், அவங்க வர மக்கள் வந்து எப்படி இருக்க போகிறாங்க, நம்மளை எப்படி ஜட்ஜ் போகிறாங்கன்னு யோசிச்சே இருப்பேன் எப்போதுமே முந்தி. இப்போ வந்து ஐ டோன்ட் கேர், ஐ ட்ரெஸ் ஃபார் மை செல்ஃப். இதுக்கப்புறம் நான் வந்து யாருக்கும் வந்து சாதிக்க போகிறதில்ல. உலகமே பார்த்துச்சேன். இப்போது நான் புதுசாக அதை பண்ணி அவங்க யாரும் சொல்ல போகிறதில்ல. நான் வாழ விட்ட போதும், அவ்வளோதான். மாடலிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாடலிங் பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க நீங்கள். வாட் டு யூ ஃபீல்? ஓவர் ரேட்டட். ஆகுல அப்படிலாம் இல்லை, முந்தைய மாதிரிலாம் இல்லை. இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. இப்போது இருக்கிற வேலையும் எவனா எடுத்துகிட்டு போயிடுறான். அதாவது கொஞ்சம் லோவாக கோட் கொடுத்து கம்மியாக காசு கூட பண்ணி
நிறைய பேருக்கு பிஸ்னஸ் அடிப்படுது, ம்ஹும். தப்பான விஷயம் நிறைய விஷயம் நடக்குது. அதுதான். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் இப்போ நிச்சயமாக மாட்ட போகிறாங்க. நம்ம மாட்டிங்கம்மா என் பொண்ணுங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க போகிற வரைக்கும் பார்த்து பண்ண பார்த்துருக்கோம். ஆமாம், நான் அதை நிறைய கேள்விப்பட்டேன். வெரி கேர்ஃபுல். என்னை யாரும் ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது அன்லெஸ் புதுசாக யாராவது டெவலப் பண்ணி என்னை கஷ்டம் கொடுத்த தவிர அதுக்கு ப்ரூஃப் யாருக்கும் இருக்காதுன்னா நான் வெரி க்ளீன். நான் ரொம்ப நான் வேண்டிய தேவை என்னை விடாது. எங்கள் அம்மா அப்படி என்னை வளர்க்கல. ஆல் த உமன் ஆர் லைக் மை மதர் மை சிஸ்டர். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். பசங்களும் அப்படி தான். சில பசங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காம இருக்க பசங்களாம் கொஞ்சம் கோவத்தில் கருண் நான் படுக்க கூப்பிட்டான், நான் படுக்கல, அதுக்காக எனக்கு வேலை கிடைக்கல சொல்லிட்டு எங்களை பற்றி நல்லா தப்பாக பேசுவாங்க. நிறைய மாஃப் பண்ணி நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க, மிரட்டுவானுங்க. நீ வந்து எனக்கு காசு கொடுக்கலன்னா நான் அவனை பற்றி பேசிடுவேன் இல்லைன்னு பேசுவாங்க. நிறைய பேர் பேசுகிற மாதிரிலாம். ஆனால் நாங்களாம் அதுக்கு பயப்படுற ஆளும் கிடையாது. என்னென்ன பண்ணிக்கோ. அதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நம்ம தப்பு பண்ண தான் பயப்படணும். ஒரு ஸ்டேஜ் பாஸ் பண்ண அப்புறம் இந்த மிரட்டல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குன்னா எங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னோட சித்தி பசங்க அத்தை பசங்களாம் குழந்தைங்களாம் பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் பயப்படுறாங்க. ஐயோ கருணுக்கு தான் போதா அப்படின்னு. குழந்தைங்க அவங்களாம் படிக்கும்போது அவங்க புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன அவ்வளோ கோவம் கமெண்ட்ஸில், உன்னை கொளுத்திடுவேன், நீ வந்து நீ சீக்கிரம் செத்து போயிடு, எதுக்கு உயிரோட இருக்க, நீ என்ன வளர்த்த, நீங்கள் பார்த்த தாயிட வளர்த்தாங்க, உன்னை பற்றி அப்படி பேசினா உனக்கு எப்படி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ புரியாது அவங்களுக்கு. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பாடம் கடவுளே பார்த்து கற்று கொடுப்பாங்கம்மா. யாராவது மனசை தேவையெல்லாம் புண்படுத்தினா அந்த ஆண்டவர் இருந்தாருன்னா விட மாட்டாங்க. கர்மா இஸ் பூமராங். ஆமாம், நிச்சயமாக வரும். ஸோ நம்ம வந்து யாருக்குமே தப்பாக வேண்டக்கூடாது. விஷ் ஆல் த பெஸ்ட் எப்போதுமே. அதான் இன்ஃபினிட்டி டாட் கூட போட்டிருக்கேன். ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி டாட் போடும்போது எப்போ யோசிச்சு பண்ண வேணாம். நீ ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நிறைய வரும்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டு மேக் மிஸ்டர் மோர் பாசிட்டிவ். அதனால தான் நிறைய நான்வெஜ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங். ஆல்கஹால் கூட நான் அவ்வளோ முதுமையாக குடிக்கிறது இல்லை. எனக்கு லைஃப் ஸ்டைல் வந்து பார்ட்டிஸ் இருந்ததுன்னு so many instances where you get drink a lot of thing. அது தவிர தப்பான விஷயத்தை பண்ணுறது இல்லைனா ஒரே ஒரு மோசமான விஷயம் லவ்வில் ஏமாந்து போகிறது. அது வந்து சில பேர் வந்து பிகினிங்கில் வரும்போது நான் பார்த்துக்கிறேன், குழந்தை அடாப்ட் பண்ணலாம், ஐ லவ் யூன்னு சொல்லுவானுங்க. திடீர்னு கல்யாண பேச்சு வரும்போது கமிட்மெண்ட் வரும்போது சமுதாயம் ஒத்து வராது, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், 30 வயசு 40 வயசு ஒன்று 40 வயசு 30 வயசு ஆகுது, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன் வீட்டில். அப்போ வருஷமாக கூட நீ குப்பை கட்டினியா, அப்போ உங்கள் அப்பா எல்லாம் கேட்கலையா, அப்போ இவ்வளோ வருஷமாக நான் வந்து உனக்கு வந்து ஊட்டி விட்டேன், உனக்கு பார்த்துக்கிட்டேன், உனக்கு ஹாலிடே கூட்டு போனேன், இவ்வளோ செலவு பண்ண, அப்போ உங்கள் அப்பா அம்மா அது கேட்கலையா, இப்போ தான் கேட்பாங்களா. ஸோ இது மாதிரி பசங்க வந்து செருப்பு அடிக்கணும். கரெக்ட். அவனை செருப்பு அடிச்சா தான் அவங்க மீதி பேர் புத்தி வரும். அது தவிர ஐ ஜஸ்ட் வாண்ட் தம் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட், எங்கள் மனசு நீ புண்படுத்திட்டீங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக அவங்க வாழ்க்கை வந்து யாராவது வந்து அதான் அவங்க வெட்டி வச்சுட்டு போவோம் உங்களுக்கு. அப்படி அந்த நிலைமையில் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நாங்களாம் பாவம் ஆக்சுவலாக அன்புக்கு அடிமையாக இருக்கிறவங்க நாங்களாம். ஸோ கொஞ்சம் அடிமை கொடுக்கும்போது நீங்கள் வந்து எங்களோட அந்த அன்பை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அது பாவம். எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக நிறைய இடத்துல தப்பு நடக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத இடமும் இல்லை, தப்பு நடக்காத இடமும் இல்லை. பட் இப்போ வந்து திடீர்னு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் லைனில் வந்து நிறைய தப்புகள் நடக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்தை மீறி ஒரு சில அசிங்கங்கள்லாம் நடக்குதுன்றாங்களே. ஆமாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தையே ஒரு ஸ்டூபிடான வார்த்தை. ஒருத்தனை ரைட் இல்லாமல் யாருமே எதுவும் பண்ண முடியாதுமா. கரெக்ட். ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இட்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட் ஃபார் செக்ஸ். ஸோ இவங்க வந்து ஏதோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறது வந்து கொஞ்சம் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கோ அதுவும் இருக்கலாம். ஆனால் சில பேர் பயத்தில் கூட சொல்ல முடியாது. நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க அந்த நிலைமையில் என்ன இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஸோ வி ஷுட் நாட் ஜென்ரலைஸ். ஸோ நம்ம யாரும் தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தை வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் வெரி ஷாக்கிங் வேர்டு. தட் லுக்ஸ் லைக் ரேப் வித்வுட் எ கன்சர்ன். இட்ஸ் இல்லீகல். அது பண்ணக்கூடாது. ஸோ மேபி தட்ஸ் கால் மியூச்சுவல் ஃபார் மணி, வாழ்வாதாரம், பழப்பு இல்லை சொல்லி நிறைய பேர் பண்ணுற சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து அறியாமையாக மாட்டிக்கிறவங்க அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தை வந்து சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. நோபடி ஹேஸ் அ ரைட் டு ஃபோர்ஸ் யூ டு டூ சம்திங் யூ டோன்ட் வாண்ட் டு டூ. உங்கள் விஷயம் தான் நீங்கள் வாங்கல, வராதிங்க. வந்த அப்புறம் நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஐயோ அப்படி அதுக்கு அது நாளைக்கே எனக்கு வேலை வேணும்னா யார் கொடுக்க போகிறாங்க வேலை? எங்களுக்கே வேலை இல்லை. ஸோ நான் வந்து I've had boyfriends, I've had relationships, I've dated people, but nobody to promise saying that நான் வேண்டாம் எனக்கு. ஏன்னா அது பெரிய தலைவலி. ஏன்னா வர பசங்க எல்லாருமே ஒன்று எனக்கு கூட இருக்கிற பொண்ணுங்களோட சுற்றத்துக்காக வருவானுங்க, இல்லைன்னா நான் செலவு பண்ணுவாங்க பார்த்துட்டு வருவானுங்க, இல்லைன்னா வேலை, ஃபேஷன் ஷோ. ஸோ நான் யாரை நம்புறது? ஸோ அது இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு எனக்கு ஒரு 1 year முன்னாடி. அதுக்கப்புறம் நினச்சேன் வேண்டாம்ப்பா, சுத்தமாக என்னை விட்டுருங்க. தெய்வம், எங்கள் அம்மா, எங்கள் வாழ்க்கை, சந்தோஷம் வேலை செஞ்சு போய்ட்றேன். இந்த ரிலேஷன்ஷிப் லெவலில் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கி நிறுத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து லேடிஸ்க்கான பிரச்சனைகளை தான் ஹைலைட் பண்ணுவாங்க.
பட் பாய்ஸ்க்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த நிச்சயமா. ஃபேஷன் ஃபீல்டில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்க? இந்த காஸ்டிங் கவுச் சொல்கிறது வந்து ஒரு நிறைய வாட்டி பேசிட்டுருந்தாங்க நிறைய வாட் இன்ஸ்டன்ஸில். இஸ் இட் ஆக்சுவலி? காஸ்டிங் கவுச்னா எப்படி சொல்கிறது, இது மாதிரி நீ வந்து என்னோட படுத்தினா உனக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன, இப்போ ரொம்ப எல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியா வந்துட்டு ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க, பயட்டாங்க. இப்போ நம்ம தே டோன்ட் டாக் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவ், ஸோ மச் ஆஃப் தைரியம் யாரும் பேசுறதில்ல. பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இன்டைரக்ட்லி. நீ இவரோட நீ வந்து நல்லா பழகினா அது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சேன். அது இன்டைரக்டாக இப்போ முந்தி வந்து டேரெக்டாக இருக்கும். நீ ஆடிஷன் போகும்போது டேரெக்டாக பேசிடுவாங்க சில பேர். இப்போ வந்து இன்டைரக்டாக நான் என்ன சந்தோஷமா வச்சுக்கோ தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா ஏதோ அர்த்தம், அப்படி ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். தவிர இப்போ வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டதுன்னா நிறைய நாட் லாட்ஸ் பட் ஃபியூ மேரிட் உமன் வெல்தி லேடிஸ் ஆர் லைக்கிங் மாதிரி யங் பாய்ஸ் அண்ட் ஹூ ஆர் வெரி போர்ட் வித் பணக்கார புருஷங்க யாரும் அட்டென்ஷன் அவங்களும் குறை சொல்ல முடியாது. எதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட போகுது? அந்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு ருசி சுவையில் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட போகுது. அது இருந்துச்சுன்னா யாரும் தப்பா பண்ண மாட்டாங்களே. ஒரு புருஷன் வந்து அந்த பொண்டாட்டியோ பொண்டாட்டி புருஷன் சந்தோஷம் வச்சுக்கிட்டாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த யாரும் ரிலேஷன்ஷிப் சீட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு சீட் பண்றாங்க? மேபி ஹஸ்பண்ட் இஸ் நாட் கிவிங் எனஃப் அட்டென்ஷன், மேபி வைஃப் இஸ் கிவிங் அட்டென்ஷன். ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இஸ் ரியலி வுமனைசர், ஏதாவது ஒன்று இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ நிறைய மேரேஜஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நடந்து ஒரு 3-4 months டிவோர்ஸ் ஆகுது. ஒன்று சீட்டிங்கு, ஏன்னா அந்த பையன் வந்து கியா இருப்பான். கியா வந்து சொசைட்டி என்ன ஃபோர்ஸ் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா அப்பா பயத்தில். முக்கால்வாசி டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுற பசங்க எல்லாருமே கே பசங்க தான். ஏன்டா பண்ண? அம்மா அப்பா வந்து செத்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க, அம்மா அப்பா சொத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா வந்து நீ வந்து வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரெஷரு, சொசைட்டி, சமுதாயம் என்ன பண்ணுன்னு தெரியல. நான் வாழ்க்கையில் பொண்ணு தொடுறதே கிடையாது, குழந்தை பிறக்காது, பொண்ணு தொட மாட்டான் பயத்தில், ஏன்னா அவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது. என்ன ஆகும்? பொண்ணை தான் திட்டுவாங்க, நீ வந்து சரியில்லை, அதான் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு. அந்த பையனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது தப்பு தானே? பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு அறியாம தெரியாம நம்பி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த அப்பா அம்மா வந்து அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி நீ ஆம்பளை அழக்கூடாது. அது என்னங்க நியாயம்? எல்லாரும் அழுகலாம், நீ ஆம்பளை அழுத நீ ஆம்பளை கிடையாது, அப்படிதான் பேசுறது. அழுவ நம்ப கூடாது, அதெல்லாம் தப்பு. நீ ஆம்பளை நீ அழுது தப்பு கிடையாது, நம்மள மனுஷன் தானே, நம்ம நாட் அனிமல்ஸ். மிருகம் கூட அழுது இப்பெல்லாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாவம் அந்த பொண்ணு வந்து நம்பிட்டு ஒரு வீட்டுக்கு வரும்போது, கல்யாணத்துக்கு முடிச்சு வரும்போது, எதுவும் தெரியாம இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து நீ தொடாம நீ பார்த்துக்காம இருந்தால் பொண்ணுக்கு அந்த வீடு ஜெயில் மாதிரி. அந்த குழந்தை பார்க்கலன்னா அந்த பொண்ணு அப்படி அடிக்கிறது, நீ சரியில்லை, உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நகானம் சொல்லு, டவுரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது. இன்வென்ஷன் பொண்ணு செத்து போயிடும், இல்லைன்னா ஓடி போயிடும் வீட்டு விட்டு. அதான் குடும்பம் தானே. ஸோ ஒரு பெத்த தாய் தகப்பட வந்து அந்த பையனை அந்த பொண்ணை வாழ விட்டாலே போதும். இந்த சூசைடு இந்த ரேப் நடக்காது. இப்போ கூட போயிட்டு வந்தாங்க பாண்டிச்சேரிக்கு. அந்த ஊருக்கு போனாலே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப துக்கமா இருக்கு. இப்பெல்லாம் அவ்வளோ சண்டை, ஒரு நாளைக்கு அவ்வளோ மர்டரு, குழந்தைகளை ரேப் பண்ணுறானுங்க. இட்ஸ் என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் நடக்க விஷயம் தான், ஆனால் யாரும் பேச மாட்டாங்க இதை பற்றி. இது மாதிரி ரேப் பண்ணுறாங்க வந்து அப்போ வச்சு தான் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம இன்னும் அந்த லா வரல, இன்னும் அந்த மாதிரி எதுவும் சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன். ஏதாவது ஒன்று ஹார்டாக பண்ணாலும் ஹியூமன் ரைட்ஸ் வந்துடுறாங்க. ஆமாம், அதான் பிஞ்சு குழந்தைங்க எல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்த ஃபேஷன் ஷோஸ் போகணும்னு நினைக்கிறாங்களா, அந்த ஒரு ஆசை வந்து எல்லா ஏஜ் ஆஃப் பீப்புளுக்கும் இருக்கும். லைக் குட்டி வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபேஷன் ஷோக்கு போகணும், அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நார்ம்ஸ் இருக்கா? அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது கைட்லைன்? இப்போ என்ன பண்ணுறாங்கம்மா, 3 மணி ஃபேஷன் நடக்குதுமா. நானும் சில ஷோக்கெலாம் போயிருக்கேன், ஜட்ஜா சீஃப் கெஸ்ட் போயிருக்கேன். நான் நோன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ வந்து இன்னிலேருந்து நான் கேட்கணும் எதுன்னு பண்ணுறாங்கன்னு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, பசங்க காசு வாங்கிட்டு நீங்கள் 3000 rupees தான் அவனை நடக்க விடுறேன் அப்படின்றாங்க. ஸோ யாரோ நடக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஷனுக்கே அந்த ஒரு மரியாதை கொடுக்காம வச்சு, நான் அந்த ஃபேஷன் ஷோனா மாடல்ஸ்க்கு வந்து ஹைட் இருக்கணும், உடம்பு இருக்கணும், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அட்லீஸ்ட் ஹைட் மினிமம் அட்லீஸ்ட் 5'10", 5'11" தான் இருக்கணும் ஹைட். அப்ப ஷார்ட்டா இருக்கவங்களால ஃபேஷன் ஷோ கலந்துக்க முடியாது. பண்ணலாம், ஆனா ஷார்ட்டா ரொம்ப ஷார்ட்டா இருக்க முடியாது. கம் ஆன், லெட்ஸ் ஃபேஸ். வாட் இஸ் மினிமல்? அட்லீஸ்ட் 5'10" இருக்கணுமா? 5'9", 5'10". பேஜன்ஸ், இந்த பியூட்டி கான்டெஸ்ட், அழகு போட்டிலாம் ஹைட் அவ்வளோ பிரச்சனை கிடையாது, they can take part. அதுக்குன்னு சொல்லி ரொம்ப குள்ளாக இருக்க முடியாது. ஒரு 5'7", 5'8" அட்லீஸ்ட் மினிமமாக ஹைட் இருக்கணும் பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ் 5'6", 5'7" மினிமம். நான் மிஸ் இந்தியா அந்த பெரிய போட்டி போகணும் ஹைட் இருந்து தான் பார்ப்பாங்க எல்லாருமே. அட்லீஸ்ட் 5'6", 5'7", 5'8". பாய்ஸ்க்கும் அதே தான் 5'7", 5'8" அப்படி தான் சொல்லுவாங்க அழகு போட்டிக்கு. ஆனால் ரேம்ப் ஷோஸ், அந்த பெரிய பெரிய ஷோஸில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 5'10", 5'11", 6 feet இருக்கணும். நான் பசங்களை பார்த்து அப்படி இருப்பானுங்க. இப்படி இருந்தால் உனக்கு தான் செய்யும். ஸோ நீ யோசிச்சு பார்த்துக்கோ,
நீ வந்து 100 வாட்டி கேள்வி கேட்குறீங்கிட்ட பசங்க கேட்குறாங்க நான் வந்து கருப்பாக இருந்தால் வேலை கிடைக்காதுன்னு. யார் சொன்னா? எந்த கலர் இருந்தால் எங்கே தான் வேலை கிடைக்கும்? ஸ்கின் கலர் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஒர்க். உன் ஆட்டிடியூட், உன்னோட பாடி எப்படி பார்த்துக்கிறேன், அதுதான் முக்கியம். எவ்வளோ நவமி கேம்ப்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, டார்க் ஸ்கின் மாடல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ சச் சூப்பர் மாடல்ஸ். வை ஆர் தே சக்ஸஸ்ஃபுல்? பிகாஸ் கண்டினியூட்டி, அந்த சாப்பாடு, அந்த டெடிக்கேஷனு, அதான் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஸ்கின்னுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிச்சயமாக உடம்பு பார்த்துக்கணும், ஹைட் இருக்கணும், சோஷியலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இருந்தால் மறந்துடுவாங்க நாளைக்கு ஒன்று. ஸோ யூ ஹாவ் டு பி ரெலவெண்ட். நீங்கள் எவ்வளோ ஹர்டில்ஸ் தாண்டி வந்திருப்பீங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள். ஸோ சமுதாயம் இன்னைக்கு கருண் ராமனை எப்படி பார்க்குது? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? நிச்சயம் மரியாதை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சின்ன இடமா இருக்கும், பெரிய இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எனக்கு மரியாதை இருக்குது. அதை நான் கெடுத்துக்கல. யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது, யாரும் ஏமாத்துறது கிடையாது, யாரும் வயிற்றுலையும் மண் அள்ளி போட்டது கிடையாது. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது யாருமே குறி சொல்ல சான்சஸ் இருக்காது. என்ன சொல்லுவாங்க, நீ ஆம்பளே பொம்பளையா, அதே ஒரு கேஷாக கேட்குற கொஸ்டின் அது. நீ பொட்டை 9 முன்னே நீ ஆம்பளே மாறு பொம்பளை மாறு, நீ வந்து திருநங்கையாக மாறு. என் உடம்பு எனக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ண முடியும். எனக்கு திருநங்கை ஆகணும்னு ஆசை. நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன் அம்மாட்ட. சர்ஜரி போடலான்னு பிளானு. ஆனால் அந்த ஹார்ட் சரியில்லை. ஐ ஹாவ் அ வெரி வீக் ஹார்ட். ஐ ஹாவ் பிபி ப்ராப்ளம், ஐம் டயபெட்டிக், சுகர் எப்படிலாம் பார்த்தா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹை எனக்கு. ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ்ட் தட் ஐ வில் கெட் ஹார்ட் அட்டாக் ஆஃப்டர் சர்ஜரி. நிறைய சொல்லியிருக்காங்க, பத்திரமா இருக்க, பண்ணாதீங்க. வார்ன் பண்ண அப்புறம் நான் எப்படிங்க உடம்பு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண முடியும். எனக்கும் ஆசை உடம்பு பாடி பார்ட்ஸை பார்க்கணும், ஒரு பொண்ணை மாறணும்னு. ஆனால் ஹெல்த்னால என்ன பண்ண முடியல. அதான் எனக்கு ப்ரீதிங் இஷ்யூ இருக்குது. எனக்கு ஹேவ் அ ப்ராப்ளம் கால் ஸ்லீப் அப்னியா. நான் உட்காந்து தூக்கிட்டு வேணாம், என்னால் காரில் ஓட்ட முடியாது. ஸோ இந்த மூக்கு ஃபுல்லாக எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அடிபட்டு எனக்கு சர்ஜரி பண்ண தான் அது முடியும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சர்ஜரி. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நான் அனஸ்தெசிக் வைக்கும்போது எனக்கு சில டைம் நான் சர்ஜரியிலே நான் செத்து போகலாம். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது நான் எப்படி திருநங்கை மாற முடியும்? இவ்வளோ திட்டுறாங்களே போட்டு, அவங்களுக்கு தெரியுமா என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இந்த பொட்டன் சொல்றானுங்களே, அவனுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் கொட்டல் அடிப்பேன். சாரி. இல்ல ஃபேக்ட்டுங்க. இன்னொருத்தனை பார்த்தா அப்படி வந்து ஜெனரலைஸ் பண்றதுக்கு இவனுங்க யாரு? யாருமே கிடையாதுமா. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இதை சின்ன வயசில் யாராவது தப்பாக தொட்டுருப்பானுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஜென்மாலே எங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து கோவம் வரும். முக்கால்வாசி பேர் வந்து ரியாக்ட் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் மேபி சம்படி டச் தம் த ராங் வே, மேபி சம் ப்ராப்ளம் பயந்துருப்பாங்க ஏதாவது பார்த்து. எங்கள் மக்கள் சில டைம் தப்பும் சொல்ல முடியாது. சில டைம் நம்பிட்டு கூட இருக்கும்போது சில பசங்க தப்பாக தொட்டுருக்கலாம். அவனுக்கு நினச்சிருப்பானுங்க ஸ்ட்ரெயிட் பசங்க நினச்சிட்டு, ஆனால் ஏன் அந்த இது தொட்டுருக்கலாம். அந்த மாதிரி சில ஷாக்கிங் விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த ஆத்தத்தை பேசுகிறத தவிர அவங்க என்ன பொட்டை கொண்டு வந்து நான் என்ன கூப்பிட்டு ஸ்டேட்டுக்கு கூப்பிட முடியும். அவனை கூட இருக்கலாம் இல்லையா? என்ன இருக்கலாம். இப்போ கூட ரீல் போட்டேன், நான் பெங்களூர் போனேன். ஒரு பால்னு சொல்லிட்டு ஒரு ரீல் லாஸ்ட் ரீல் போட்டேன். வேணும்னு எதுக்கு போட்டேன்னா I want people to see the culture. அவ்வளோ ட்ராமாட்டிக்கான மேக்கப்பு, ஹேட்ஸு, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஊர் பெங்களூரு. இங்கேருந்து 4 மணி நேரம் தான். நம்ம ஊரில் பாட்டு நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு அவ்வளோ கோவம், இப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. அவங்க நினச்சிட்டாங்க நான் 2 பேர் இருக்காங்கன்னு. அவங்க தெரியல, ஒரு மைனாரிட்டி நினைச்சிருப்பாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அதான் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தான் அறிவு இல்லை. பட் வாட் பாதர்ஸ் them? ஜெலசி. எப்படி இப்படி பண்ணவங்க பொறாம வளர்ந்து வராங்க. வளர்ந்தால கூட இல்லை, அந்த ஆத்திரம் என்னன்னு தெரியல எனக்கு. தேவையில்லாத கோவம். அந்த கோவத்தை போய் இந்த மாதிரி ரேப் பண்ணுற பசங்க அப்படி அடிச்சுட்டாங்க, ஜெயிலில் பிடிச்சிட்டாங்க. ஓல்ட் ஏஜ் பீப்புளை ஹோமில் போடாதீங்க, பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸை. அவ்வளோ கொடுமை நடக்குது. டவுரி ஸ்டாப் பண்ணுங்க, இந்த ஹேட்ரட் ஸ்டாப் பண்ணுங்க, இந்த கொலை பண்ணுற விஷயம், இந்த குழந்தைங்களை போட்டு ரேப் பண்ணுறதுலாம், அதெல்லாம் போய் பாருங்கள், அதெல்லாம் போய் சண்டை போடுங்க. எங்களை விட்டு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எந்த திருநங்கை வந்து ரேப் பண்ணியிருக்கு, எந்த திருநங்கை வந்து கொலை பண்ணியிருக்கு, எல்லாம் நீங்கள் பண்ணுற ஆம்பளைங்க தான் பண்ணுறது எல்லாமே. நீங்களே எல்லாம் தப்பு பண்ணிவிட்டு எங்களை போட்டு ஒரு கொச்சப்படுத்திங்கன்னா அது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? நீங்கள் நாங்கள் பிச்சை எடுத்தோம், நாங்கள் செக்ஸ் ஒர்க் பண்ணோம், தவிர என்ன அவங்க பாவம் அந்த செக்ஸ் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களோட பழப்பு இல்லையே. அது படிப்பு இல்லை, ஃபேமிலி இல்லை, செஞ்ச ஒரே தொழில் அதுதான். எந்த திருநங்கையும் வேணுடைய செக்ஸ் ஒர்க் பண்ணலையாம்மா? பாவம் வாழ்றதுக்காக போராடுங்களே. ஆனால் நிறைய பேர் வராமச்சாங்க, வெளியே வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க, மாறுது காலம், சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்க. ஸோ வாழ்ற காலத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீ வந்து அசியம் பேசிட்டு முன்னாடி வந்து தைரியம் பேச சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பு பிஞ்சிடும். எனக்குன்னு அவ்வளோ ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க, எனக்காக அவ்வளோ திருநங்கை இருக்காங்கம்மா. யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கண்ணே. எனக்கு பசங்க புரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் யாருமே நாங்கள் அந்த தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணவே இல்லையே. We just want your love and support. அது போதும் எங்களுக்கு. ஃப்ரீடம் ஆஃப் பீயிங் ஹியூமன் பீயிங், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீடம் ஆஃப் பீயிங் ஹியூமன் பீயிங் வந்து அவர் தடங்குற எதுவுமே இல்லை. ஆனால் என்ன சில விஷயத்தில்
சில டைம் நைட்டில் போக பயமாக இருக்குது, ம் அந்த ஃப்ரீடம் எதுவுமே இல்லை. கேப் வந்து பிடிக்கிறது இல்லை நைட்டில். ஏன்னா சில டைம் நான் வந்து எனக்கு அந்த ஸ்லீப் அப்ரேஷன் தான் தூங்கிடுவேன் வண்டியில், எங்கேயும் கூட்டு போங்கன்னு பயம், வீட்டில் விடுறதுல தெரியும் நம்ம எங்கேயுமே. ஆட்டோரிக்ஷா கேப் எல்லாம் கொஞ்சம் பயம் எடுத்து போகிறதுக்கு. போனால் என் வண்டியில் போவேன், ஃப்ரெண்டோட தான் போவேன். தைரியமாக நைட்டில் எங்கேயும் நடக்க முடியாது. வாக்கிங் பீச் போனால் கூட பயமாக இருக்குது போகிறதுக்கு. போடுவார் கூட திருவாரூர் பீச் போகும்போது 2 பசங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க சைடில். ம் கூப்பிட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. கூப்பிட்டு எங்கிட்ட இருட்டாது நைட்டில் வரியா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட அசிங்கமாக. நான் சொன்னேன், தம்பி நான் கொஞ்சம் தப்பு இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோன்னே சொல்கிறாங்கிட்ட, நீங்கள் வரலன்னா மூஞ்சி அடிச்சிடுவேன், இன்னும் பெரிய மயிரா நீ அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கிட்ட. நல்ல வேலை அவன் என் பின்னாடி வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தானுங்க. அவங்க 2 பேர் இவங்களுக்கு தெரியல வந்து என் ஃப்ரெண்ட்ஸுன்னு. நான் தனியாக போயிருந்தேன்னா என்ன இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள்? ஆமா சண்டை எடுத்துருப்பாங்க. சண்டை எடுத்துருப்பானுங்களா, அடிச்சுப்பாங்க போட்டேன்னு. என்னை கேலி பண்ணி தப்பான விஷயத்தை கூப்பிட்டாங்களா இல்லை வந்து நிஜமாக கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை நான் அசிங்கப்படுத்து கூப்பிட்டான்னு தெரியல. நான் குரல் ஏற்றி பேசினேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க, வந்துட்டேன் உடனே போயிட்டானுங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தில் நான் ரொம்ப பயமாக இருக்கேன் போகிறதுக்கு எங்கேயுமே. ஆக்சுவலா நீங்க வந்து பேசிக்கலா ரொம்ப சாஃப்ட். ஆமாம், நீங்க எப்படி ஒரு போல்டான பர்சனா நீங்க நான் மாறுனீங்க? ட்ரெஸ்ஸு அதான் ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. மை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் ஷாக் வேல்யூ. அப்படி எல்லாருக்கும் புரியாது. அது எனக்கு ஒரு வெப்பன் மாதிரி. எந்த பொறிக்கு பசங்க என் பசங்க பக்கத்தில் வரமாட்டானுங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு மரியாதை. நான் ட்ரெஸ் பண்ணால் கூட நான் வந்து அந்த ஹாஃப் அண்ட் ஹாஃபாக அந்த க்ராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதில்ல. பண்ணால் அந்த மல்லிப்பூல் வந்து அந்த வைரத்தோடு வந்து நெயில் பாலிஷ் வந்து ஹீல்ஸ் இருக்குது எல்லாமே நான் கரெக்டாக தான் போடுவேன். தவிர ஐ டோன்ட் டூ ஹாஃப் அண்ட் ஹாஃப். வெரி கிளாஸி, பெஸ்ட் ஆஃப் டிசைனர் க்ளோத்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஹீல்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஹேண்ட்பேக், பெஸ்ட் ஆஃப் மேக்கப். பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஐ எம் ரெப்ரசென்டிங் நாட் ஜஸ்ட் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஐ எம் ரெப்ரசென்டிங் த என்டையர் LGBTQ கம்யூனிட்டி. ஸோ நானே ரூல்ஸ் பண்ணி வெளியே போனேன்னா எங்களுக்கு என்ன மரியாதை எனக்கு. கரெக்ட். ஸோ நான் பொறுமை எல்லாருக்கும் புரிய அது எதுக்கு பண்ணுறேன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி எனக்கு. அந்த டேபிளில் உட்காந்து 100 பேர் யோசிப்பாங்க வந்து பேசுறது என்கிட்ட. ஒரு கிளப்புக்கு ஒரு பார்ட்டி போனேன்னா என்ன பொண்ணுங்க பார்க்க போனால் என்ன பார்ப்பானுங்க, யார் இது அப்படின்னு. ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே போனால் எப்படியாவது லக்கில் எனக்கு வந்து எதாவது அமைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் மூக்குத்தி பார்ப்பானுங்க, இல்லை யார் வரையும் கொண்டு வர மாதிரி பார்ப்பாங்க. அது ரொம்ப தெய்வ அனுகிரகம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. நான் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுவேன். எனக்கு வாழ்க்கை கொஞ்சம் மாறிடுச்சு. நான் இது மாதிரி கெட்டிங் டு காட் அண்ட் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி எனக்கு அவ்வளோவா அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இல்லை. இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாறிடுச்சு வாழ்க்கையை. அந்த ஆன்மீக அழைப்பு நிறைய இருக்கு. ஆமாம், அந்த அந்த கல்யாணவாங்களே கொஞ்சம் அந்த எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எனர்ஜி கொஞ்சம் ரொம்ப பியூராக இருக்குது. சூப்பர். அது கொள்றது நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த ஹேட்டர்ஸ் மூலமாக. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் வீட்டில் நாளைக்கு இது மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வலி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பாவத்தை நீங்கள் வந்து வாங்கிக்காதீங்கன்றனால தான். ஸோ உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக சொன்னீங்க. நைஸ் பீயிங் வித் யூ சார். தேங்க்யூ டீனா, ரொம்ப நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.